சைக்ளோனோ லோ டிப்ரெஷனோ அது மேல் நோக்கி நகரும் போது ஃபுல் எஃபெக்ட் ரெயின்ஸ் சொல்லுவோம். அது இழுக்கக்கூடிய மேகங்கள் தண்டர்ஸ்டார்ம் ரெயின்ஸா கூட இருக்கலாம். இழுக்கும் போது வரக்கூடிய மழை வந்து டெல்டா மாவட்டங்கள்ல காமிக்குது. இப்போ ஒரு திருச்சி டு கரூர் மழையை வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும்போது நியூஸ் சேனல்ஸையோ இல்லையே அலர்ட்னு ஒரு ஆப்பும் இருக்கு. அதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மழை வரத்துக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு அலர்ட் வரும். தமிழ்நாட்டு சைடும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். இந்த காட் செக்ஷன் சொல்லுவோம், தென்காசி, திருநெல்வேலி, குற்றாலம் மழைக்கான வாய்ப்பு. மோஸ்ட்லி அந்த கேமரா போட்டோ எடுக்கிறது, வெளியில இதை போய் ரசிக்கிறோம் நிக்கிறது. ரீசெண்ட் டைம்ஸ்ல மொட்டை மாடியில போன் பேசிட்டு இருந்த ஒருத்தர் கூட பாதிக்கப்பட்டார், இதுல இறந்து போனார் அப்படின்னு. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. இப்போ இந்த நவம்பர் மாதம் பொறுத்த வரைக்கும் அந்த வடகிழக்கு பருவமழை அதுக்கான அந்த அளவுகோல் அப்படிங்கிறது இருக்கும்ல மேம், இயல்பை விட நார்மலா இருக்குமா, கம்மியா இருக்குமா, அதிகமா இருக்குமா மேம்? அதுதான் நான் சொன்ன மாதிரி வடகிழக்கு பருவமழை ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு, அதாவது இயல்பை விட கம்மியா இருந்தால் அது ஃபெயிலியர்னு சொல்லுவோம். இயல்பை விட கம்மியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, இயல்பை விட சிறிது அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கு. ஆனால் இது எல்லாத்துக்கும் பொதுவாக சொல்லிட முடியாது. சில மாவட்டங்கள் இயல்பை விட கம்மியாக கூட மழையை பதிவு பண்ணலாம். மெயினாக பார்த்தோன்னா உள் மாவட்டங்கள் இன்னும் வந்து தெளிவாக தெரியல எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. தெற்கு உள் மாவட்டங்கள் தென்காசி, திருநெல்வேலி, மதுரை, விருதுநகர், அதாவது வடகிழக்கு பருவமழைக்கான மழை கம்மியா இருக்க மாதிரியும், ஆனா அந்த காற்று முறிதல்னால அப்பப்போ ஏற்படுற மழை வந்து அதை ஃபில் பண்ணிடும்ன்ற மாதிரி எங்களுக்கு புரியுது. இன்னொன்னு மேற்கு மாவட்டங்கள் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, இது எல்லாமே ஏற்கனவே நல்ல மழை, இப்போ ஒரு கடைசி 2 வாரங்களா நல்ல மழை ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா தென்மேற்கு பருவமழையில வந்த மழை வந்து அதுக்கு கம்மி. அதனால இன்னும் கொஞ்சம் மழையை அந்த மாவட்டங்களை எதிர்பார்த்து நிற்கிறது. ஆனால் நம்மளுக்கு இப்போ இருக்கிற பேட்டர்ன் வச்சு பார்த்தோம்னா அங்கேயும் மழை கம்மியான வாய்ப்பு இருக்கு. டிசம்பர் தான் நம்மளுக்கு ஆன்சர் சொல்லணும். இப்போதைக்கு நவம்பர் கொஞ்சம் நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. இருந்தாலும் நவம்பர் எண்டு 20ஆம் தேதி, நவம்பர் 20ஆம் தேதிக்கு மேலே ஓரளவுக்கு ஆக்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது அகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் த ஹோல் டைனமிக்ஸ். இந்த நவம்பர் மாதம் டெல்டா மாவட்டங்கள்ல எந்தெந்த மாதிரியான மழை பொழிவு அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது மேம்? காற்று முறிதல்னால ஏற்படக்கூடிய மழை தான். அதுவும் ஃபுல் டெல்டாக்கு நம்ம சொல்ல முடியாது. இப்போ வந்து நம்மளுக்கு அந்த காற்று, அந்த சைக்ளோன் இருக்குல்ல, சைக்ளோனோ லோ டிப்ரெஷனோ அது மேல் நோக்கி நகரும் போது புல் எஃபெக்ட் ரெயின்ஸ் சொல்லுவோம். அது இழுக்கக்கூடிய மேகங்கள், அது தண்டர்ஸ்டார்ம் ரெயின்ஸா கூட இருக்கலாம், இடிமின்னல் மழையா கூட இருக்கலாம். அது இழுக்கும் போது இங்க வந்து ஒரு காற்று முறிதல் ஏற்படும். ஸோ அதனால வரக்கூடிய மழை வந்து டெல்டா மாவட்டங்கள்ல காமிக்குது இப்போ ஒரு 3ஆம் தேதி 4ஆம் தேதி வரைக்கும். ஆனா ஆங்காங்கே எல்லா இடத்துலயும் ஃபுல்லா பெய்யாது, ஆங்காங்கே அது வந்து திருச்சி டு கரூர், திருச்சி, தஞ்சாவூர், நாமக்கல் இந்த ஏரியால பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா கோஸ்டல் ஏரியா, அதாவது திருவாரூர், நாகப்பட்டினம், அப்புறம் வந்து காரைக்கால், இதெல்லாம் மழைக்கான வாய்ப்பு கம்மியா இருக்கு. ஓகே. எப்பவுமே மழை டைம்ல வந்து அதிகமான பாதிப்பை சந்திக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் வந்து கடலூர் தான். ஸோ அப்படி இருக்கும்போது கடலூர் மாவட்டத்துக்கு இந்த வருஷம் இந்த நவம்பர் மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது மேம்? நவம்பர், டிசம்பர் இப்போ வந்து நம்ம பாதிக்கிற அளவுக்கு மழை நம்மளுக்கு தெரியல. ஜென்ரலாகவே இந்த ஒரு வடகிழக்கு பருவமழை அப்போ ஒரு ப்ரிப்பேர்னஸ் தேவை. அது கடலூர் கண்டிப்பாக ஒரு இயல்பை விட அதிகமான மழை பதிவை தான் ரெக்கார்ட் பண்ணுன்ற மாதிரி நம்ம தரவுகள் தெரிவிக்குது. ஆனால் as we go we will know better. இப்போதைக்கு கடலூருக்கான பாதிப்பு இல்லை நவம்பர் பொறுத்த வரைக்கும். மக்கள் வந்து இந்த அலர்ட் இதை வந்து ஃபாலோ பண்ணணும். 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டு இருக்கும் அதோட நிலைமை. ஸோ இப்போ என்கிட்ட கூட நிறைய பேர் ட்விட்டர்ல கேட்பாங்க, லைக் கார்லாம் இருக்கு எங்கள்கிட்ட, நாங்கள் வந்து போய் பார்க் பண்ணுறோம், இப்போ தான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன், எப்படி பண்ணுறது அப்படின்னு. இது நம்மளுக்கு அந்த அளவுக்கு பாதிக்கிற மழை இல்லை. இருந்தாலும் நம்ம வந்து அந்த மழையை வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும்போது நியூஸ் சேனல்ஸையோ இல்லை நம்ம ஜென்ரலாக ஐஎம்டியோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது டிஎன் அலர்ட்னு ஒரு ஆப்பும் இருக்குது. அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மழை வரத்துக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு அலர்ட் வரும், மெசேஜ் அலர்ட்டாகவே வரும், தமிழ்லேயே வரும். ஸோ அப்போது நீங்கள் வந்து இன்னும் ப்ரிப்பேர்டாக இருக்கலாம். நீங்கள் ஓகே இது நல்ல மழையாக வரப்போகுதுன்னா கண்டிப்பாக ஒரு 12 மணி நேரத்துக்கு முன்னாடி, 24 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்குமே நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் அதுக்கான ப்ரிப்பேர்ட்னஸை எடுத்துக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் பயந்து இது வந்து ஒரு அழிவு நோக்கி போகிற மழை அப்படின்றத நீங்களாக அசியூம் பண்ணிக்காம கொஞ்சம் தரவுகளை நம்புறது நல்லது. ரொம்ப மோசமான நம்பிக்கை இல்லை இப்போதைக்கு தரவுகள் மேலே.
ஓரளவுக்கு 12 மணி நேரம் 24 மணி நேரம் ரேஞ்சில் பார்த்தோன்னா கண்டிப்பாக தரவுகள் ஓரளவுக்கு நம்பிக்கைத்தக்க பதிவுகளை தான் தருது. அண்ட் ஃபைனலி இப்போ சமீபத்துலேயுமே கேரளாலையுமே மழை பெஞ்சப்போ சின்னதாக லேண்ட்ஸ்லைட்ஸ் அப்படிங்கிற விஷயம் கேள்விப்பட்டோம். அதே மாதிரி இப்போ நீலகிரி, கொடைக்கானல் இந்த இடங்கள்லையுமே வந்து மழை நல்ல பொழிவு அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னும் போது இந்த நிலச்சரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா நவம்பர் டிசம்பர் மாதங்களில்? இப்போது வந்து நம்ம பார்த்தோன்னா சேச்சுரேஷன், அதாவது எப்படி நிலச்சரிவு எப்படி ஏற்படும்னா சாயில் நம்ம மண் வந்து நல்ல தண்ணியை உறிஞ்சு அது ஒரு மாதிரி நகரக்கூடிய நிலைமையில் இருக்கும். அப்போ இன்னும் அதுக்கு மேலே மழை பெய்யும் போது அது நகர்ந்து கம்ப்ளீட்டாக வந்து நிலச்சரிவை ஏற்படுத்தும். இப்படி ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு சில இடங்கள்ல இருக்குது. நம்ம நீல்கிரிஸ் பகுதியிலையும், ஏன்னா நீல்கிரிஸில் பார்த்தோன்னா பின்னாடி ஒரு 3 வாரமாக மழை நல்லா பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால் அந்த மழை சரிவுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கேப் இருந்தால் கூட, அதாவது ஒரு வாரம் 2 வாரம் கேப் இருந்தால் கூட அந்த தண்ணி வந்து கீழே மூவ் ஆகிட்டு மறுபடியும் அந்த ஈரப்பதத்தை அந்த மண் இழந்துரும். அப்போது அந்த நிலச்சரிவுக்கான இது வாய்ப்பு இல்லை. இப்போதைக்கு நம்ம பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி ஒரு பிரேக் பீரியட் இருக்கிறதுனால, நவம்பரில் பிரேக் பீரியட் இருக்கிறதுனால நிலச்சரிவுக்கு தமிழ்நாட்டில் நிலச்சரிவுக்கான வாய்ப்பு கம்மி. கேரளா பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நவம்பர் 3ஆம் தேதி வரைக்குமே விட்டு மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சில இடங்கள் கேரளாவில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இப்போ நீங்கள் எங்கேயாச்சும் போகிறீங்க, அங்கே இருக்காங்க உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னா அவங்களுக்கான வார்னிங் கொடுக்கப்படும், அதை அவங்க ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அங்கே வந்து தென்மேற்கு பருவமழை கம்மியாக பெஞ்சிருக்கு. அதனால கேரளா வந்து பயப்படணும் அவசியம் இல்லை. ஆங்காங்கே நிலச்சரிவு பாசிபிள் தான். அது அந்த டைமில் ப்ரிப்பேர்டாக இருக்கிறது வச்சு தடுக்கலாம். மேம் இப்போ இந்த நவம்பர் டிசம்பர் டைம் வந்து இந்த வின்டர் சீசன் அப்படின்னும் போது நிறைய பேர் சுற்றுலா போவாங்க. அப்போ நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ கேரளாவில் முக்கியமாக இந்தந்த இடங்களுக்கு போகாதீங்க, தவிர்த்துருங்க அப்படின்னா என்னென்ன சொல்வீங்க? அகைன் தமிழ்நாட்டிலையுமே ஒரு சில இடங்கள்னா என்னென்ன சொல்வீங்க மேம்? கேரளா, நம்ம சவுத் கேரளா, பாலக்காடுக்கு கீழே சவுத் ஆஃப் பாலக்காடு நம்ம பார்க்கும்போது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள், இடுக்கி, மூணார், தென்மலா, சபரிமலா, இந்த இடத்துல மழைக்கான வாய்ப்பு அக்டோபர் 30ஆம் தேதி 31ஆம் தேதி வரைக்குமே அதிகமாக இருக்குது. அந்த இடங்கள்ல கொஞ்சம் பாதுகாப்பாக தான் செல்லணும் போகும்போது. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டு சைடும் இந்த காட் செக்ஷன் சொல்லுவோம், நம்ம தென்காசி, திருநெல்வேலி அதோட டேம் செக்ஷனில் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது குற்றாலம் அந்த இடம் இருக்கிற இடத்துல மேற்கு தொடர்ச்சி மலையோட அந்த விழுற இடம் மழை பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. விட்டு மழை அப்போது ஸோ பேன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு ப்ரிப்பேர்டாக நம்ம டூரிஸ்ட் போகும்போது ப்ரிப்பேர்டாக போகணும். அதே மாதிரி கன்னியாகுமரி, நாகர்கோயிலையும் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்குது. அங்கெல்லாம் நல்ல மழை பெஞ்சாலுமே அந்த மாவட்டங்கள் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும், பார்க்குறதுக்கு சுற்றி பார்க்குறது டேஞ்சரஸாக இருக்காது. ஸோ அந்த மாவட்டங்களும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் கேரளாவில் இடுக்கி, மூணார், தென்மலா, சபரிமலா அதுக்கு போகிறவங்க அதுக்கு ப்ரிப்பேர்டாக போகிறது நல்லது. ஓரளவுக்கு மேகமூட்டமாக மழை தந்துக்கிட்டே இருக்கும் 30ஆம் தேதி வரைக்கும். இன்னொன்று இந்த இடிமின்னல் மழை பற்றி சொல்லியிருந்தீங்களே மேம், ஸோ அதை பற்றின அந்த ஒரு புரிதல் அப்படிங்கிறது வந்து இன்னும் சில பேருக்கு இல்லை, கொஞ்சம் தெளிவாக இல்லை. அது எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வந்து நம்ம எடுக்கணும் அந்த நேரத்தில்? காற்று முறிதல்னால ஏற்படக்கூடிய மழை தான் நான் சொன்ன மாதிரி. அதே மாதிரி சாயங்காலம் வெப்பம் அதிகமாகி வெப்பம்னால வர அந்த எனர்ஜி ரிலீஸ்னால அந்த எனர்ஜி ரிலீஸ் வந்து நிறைய ஆகிறதுனால ஏற்படக்கூடிய கன்வெக்ஷன், நம்ம அதாவது எனர்ஜி அதிகமாகி ஹீட் அதிகமாச்சுன்னா மேலே ஏர் வந்து மேலே எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த எக்ஸ்பேன்ஷன் அந்த ப்ராசஸ்னால வரக்கூடிய மழை தான் இடிமின்னல் மழை. அப்போ வந்து அந்த எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த லோக்கல் ஏரியாவில். அது இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும்போது அது இன்னும் அந்த ஹீட்டை வந்து கெயின் பண்ணிக்கிட்டே வரும். இன்னும் அதிகமான அதோட தன்மை வந்து இன்னும் உக்கிரமாக இருக்கும். ஸோ அதாவது நம்ம இடத்துக்கு பக்கத்தில் அது நடக்குது, நம்மளுக்கு ரொம்ப தெரியுது, இல்லை நம்மளுக்கு அதோட சத்தம் ரொம்ப கேட்குது அப்படின்னா நம்ம வந்து வீட்டுக்குள்ளே சேஃபான இடத்துல இருக்கிறது தான் நல்லது. நம்ம வெளியிலையோ தண்ணிக்கு பக்கத்துலேயோ, தண்ணி ஏன்னா அதோட கண்டக்டர் மாதிரி, தண்ணிக்கு பக்கத்துலேயோ இல்லை இரும்பு இது இல்லை எலக்ட்ரிசிட்டி அந்த போல்ஸ் அதுக்கு பக்கத்துலேயோ, இல்லை இப்போ ஒரு வயலில் தண்ணி இருக்கிற வயல் அதில் நிற்கிறது கூட பாதிப்பு உண்டாக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த கண்டக்டர் கொடுக்கக்கூடிய எந்த மரத்துக்கு கீழே நிற்கிறது, மரம் கிளை உடைந்து விழுந்தால் நம்மளுக்கு பிரச்சனையாகும். அந்த மாதிரி
ஆப்ஜெக்ட்ஸை அந்த மாதிரி வெளியில் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு சேஃபான இடத்துல நம்ம ஒதுங்கி நிற்கிறது நல்லது. கேமரா வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அதுவுமே வந்து நம்மளை வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மோஸ்ட்லி அந்த கேமரா ஃபோட்டோ எடுக்கிறது, வெளியில் இதை போய் ரசிக்கிறோன்னு நிற்கிறது, மொட்டை மாடியில் ஒரு தடவை இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் மொட்டை மாடியில் ஃபோன் பேசிகிட்டு இருந்த ஒருத்தர் கூட பாதிக்கப்பட்டார், இதில் இறந்து போனார் அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ கொஞ்சம் அதை வந்து எங்கேயோ நடக்குது அப்படின்னு இல்லாமல் அந்த தண்டர்ஸ் எனக்கு கேட்குது இல்லை லைட்னிங் என்னால் பார்க்க முடியுதுன்னா கொஞ்சம் சேஃபாக வீட்டுக்குள்ளே இருக்கிறது நல்லதாக இருக்கும். வெளியில் இருக்கிறோன்ற பட்சத்தில் கொஞ்சம் சேஃபான இடத்துல தண்ணி அவாய்ட் பண்ணிவிட்டு இல்லைன்னா மரத்தை அவாய்ட் பண்ணிட்டு சேஃபான இடத்துல இருக்கிறது நல்லதாக இருக்கும். ஏன்னா இந்த டெத் இருக்குல்ல, இந்த தண்டர்ஸ்டார்ம்னால வரக்கூடிய டெத்து தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகம். ஏன்னா இதுக்கான புரிதல் இல்லை, திடீர்னு வரும் ஒரு தண்டர்ஸ்டார்ம் டெத்தும் திடீர்னு நம்மளுக்கு மேலே கீழே வரும். அப்போது நம்ம வந்து அதுக்கு பாதிப்பு கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கிறதுக்கான தேவை இருக்குது. ஸோ இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் மழை எப்படி இருக்க போகுது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக அது சொல்லியிருந்தீங்க மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். தேங்க்யூ. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.